டேய், இப்பவே உனக்கு வயசு 29 ஆகுதுடா. இனிமே உனக்கு யார் பொண்ணு கொடுப்பா? இங்க பாருங்க நீ, நான் எத்தனை தடவை தான் சொல்லிட்டோம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நான் மேரேஜ் பண்ணிக்கோன்னு. சும்மா. டேய், இங்க பார்த்து சொல்றா. இங்க பாரு, ஈவினிங் ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வருவேன். அதுக்குள்ள ஏதோ ஒரு முடிவு எடுத்து வைக்கிறீங்க. இல்லன்னு வைக்க நடக்கிறத வேற. சந்தோஷ், இப்ப எதுக்கு நீ கல்யாணம் வேணாம்னு சொல்ற? அண்ணி, நான் தான் சொல்றேன்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு. என்ன ஏன் எல்லாம் டார்ச்சர் பண்றீங்க? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. அவர் ஒன்னும் உன் மேல இருக்க கோவத்துல சொல்லிட்டு போல, உன் மேல இருக்கிற ஒரு அக்கறையில தான் சொல்றாரு. அப்பா அம்மா இல்லாத பையன் பாரு, அண்ணன் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், தம்பிக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு 4 பேர் 4 விதமா அவரை பேச மாட்டாங்களா? இப்ப நீ பாத்துட்டு இருக்க வேலைக்கு என்னடா குறைச்சலு? கை நிறைய சம்பாதிக்கிற. இங்க பாருடா, நானும் உங்க அண்ணனும் தான் அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும். எங்களுக்கும் ஆசை இருக்காதா உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு சந்தோஷ், இன்னமும் நீ பிசினஸ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டு பத்திரம் வேணா இருக்கு, நான் எடுத்து தரேன். அதை வச்சு நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ.